அன்னைக்கு 16 பிள்ளைய பத்துச்சு. 16 பிள்ளைய பத்து தடகாத்திரமா இருந்துச்சு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறது கிடையாது. வீட்டுக்கு ஒரு கிளவி இருக்கும். தண்டட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிக்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு ஒரு கிளவி இருக்கு. அப்ப அந்த கிளவி தான் பிரசவம் பார்க்கும். அவள் பிரசவம் பார்த்து பிள்ளைய பெத்த தகப்பன் எடுத்து நீட்டுச்சு. அது எந்த நீட்டுல படிச்சிச்சு? இன்னைக்கு எல்லாம் நீட்ல படிச்சா தான் டாக்டர். அப்படியா? முன்னாடி படிச்சவங்க எல்லாம் அவங்கள கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. நல்லா இருக்குல்ல? எதுக்காக சொல்றோம்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரும். பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் புள்ள வரும். எப்படி சொல்ற? அரசாங்க ஆஸ்பத்திரியில 199% சோபரேஷன் நடக்குது. எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில நடக்குதா? நடக்காதா? பிரைவேட் ஆஸ்பத்திரி நம்ம ஆளு கூட்டி போவேன். 3 மாசம் புள்ள முழுகாம இருந்தா வாந்தி எடுத்தவன கூட்டி நேரா அங்க போயிடுவான். அங்க போன உடனே டாக்டர் கையை பிடிச்சு பாப்பாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நான் சித்தப்பா ஆயிட்டேன். அவருக்கு ஆப்பர் கிடைச்சிருச்சுல, கையை பிடிச்சி பார்த்து சொல்லிடுவாரு, ஐயா புள்ள குவா குவா, அதனால நீங்க 9 மாசத்துக்கு நம்ம கடையில தான் நீங்க இது ஊசி போடணும். ஆமா, அப்பப்போ கடைக்கு வந்துட்டு போங்க, நானும் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்ட்டு ஊசியை போட்டுவாரு. ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் ஊசி போடுவாரு. 9 மாசம் ஊசியை போட்டு 9வது மாசம் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்பவும் டாக்டர் துடிச்சிருவாரு. புள்ள பண்ணிய குடிச்சிருச்சு, புள்ள படி சுத்திக்கிருச்சு, புள்ள படி அடிக்குது, பயந்துருவா. உடனே நம்மால ஐயா எம்படி செலவானாலும் பரவாயில்ல, ஐயா புள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க சொல்லிடலாம். உடனே அவன் பாப்பான், ஆகா எம்புடி செலவானாலும் பரவாயில்லையா போடுறா பிள்ளை அப்படின்னு குறுக்கு மறுக்கும் நடப்பான். அப்படியே ஐசி வாயுல கொண்டு போவான், திரும்பி வருவான். மெடிக்கல் மிராக்கிள் நீங்க அப்பா வாக்கி அப்படிங்கிற மறுபடி அப்பதான் கிழிச்சு கையில கொடுப்பேன். பிள்ளைய பார்த்தா இவன் போட்ட ஊசிக்கு புள்ள 4 கிலோல பெருத்து பிராய்லர் கோழி மாதிரி இருக்கும். எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள்ல நீங்க மகப்பேறு திட்டங்களை நலத்திட்டங்களை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகளை அரசு பள்ளிகள்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க. அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அன்னைக்கு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் மிகப்பெரிய விஞ்ஞானி இல்லையா? அரசு பள்ளியில படிச்சு மிகப்பெரிய வல்லுநராக ஆனார். அப்ப நம்ம குழந்தைகளை ஏன் அரசு பள்ளியில சேர்க்க கூடாது? நம்ம ஆளு அப்பெல்லாம் செய்ய மாட்டான். கௌரவத்துக்காகவே கொண்டு போய் பீஸை கொண்டு கட்டா கட்டி அங்கதான் பிரைவேட் ஸ்கூல்ல உனக்கு சேர்ப்பான். அப்ப அரசு பள்ளிகளில் தாய்மொழி கல்வியை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும். தாய்மொழியாம் தமிழ் மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்றான். அதனால தாய்மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. ஆமா, மொழியை பாதுகாத்தாதான் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். அதனால தாய்மொழி கல்வியை பேணி பாதுகாக்க வேண்டியது. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உனக்கு எல்லாம் இருப்பிடத்துல கட்டியா என்ன? உனக்கு பெரிய மனுஷன் மாதிரி தெரியல. உனக்கு நான் எதுவும் மானத்தை வாங்கக்கூடாதுன்னு பாக்குறேன். பொதுவாகவே என் மனசு தங்கம், பொதுவாக என் மனசு தங்கம் பாட்டுத்தானே வேணும். பொதுவாக என் மனசு தங்க வெட்டியை கொடுத்து விட்டாங்க அம்மனை மேலும் தோங்கு போனேன் போனேன். யானை என் வாயை கொடுக்குறேன் உட்காருனே. என்ன நல்ல மனுஷன் மாதிரி செய்திகள்லாம் போட்டிருக்கேன், திருப்பு மாதிரியா பண்றேன். போப்பாடி அவர் வந்துட்டாரு. அப்ப எதுக்காக சொல்றோம்னா நல்ல விஷயங்களை. ஆமா, அதனால அரசு மருத்துவமனைகளை நீங்க குழந்தை மகப்பேறு திட்டங்களை பார்க்கணும். அரசு பள்ளிகள் நீங்க குழந்தைகளை சேர்க்கணும். அதுவும் தாய்மொழி கல்வியை படிக்க வைக்கிறது அன்பா கேட்டுக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா ஏதோ வந்தோம் போனோம் இல்லாம 4 கருத்தை சொல்லுவோமே அப்படிங்கிறதுனால தான் நல்ல கருத்தையும் சொல்றோம். ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கிறாங்க, எல்லாம் போயிட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால போட்ட அப்புறம் எடுத்துக்கலாம். எம்புடி செல்பி